ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேவரட்டான குக் வித் கோமாளி ஷோவில் ரொம்பவுமே ஃபேமஸான சைவ நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது சைவம்தான். அதுவும் நம்ம வாழைப்பூவை வச்சு அசல் நெத்திலி மீன் குழம்போட டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாழைப்பூ 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் 2, பூண்டு 20 பல் எடுத்துக்கலாம். இதோட தேங்காய், துருவிய தேங்காய் 1 கப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், 1 வரமிளகாயும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதோட சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 1 கப் புளிக்கரைசல் எடுத்துக்கலாம். வரமிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸே. ஃபர்ஸ்ட் வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்க எதழ்களை நம்ம பிரிக்கும்போது உள்ள நம்ம வாழையோட சீப் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட அரேஞ்ச்மெண்ட்டில் வாழைப்பூ எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒவ்வொரு வாழைப்பூவாக எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நரம்பும் ஒரு பலூன் மாதிரி டெக்ஸ்சரில் ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். அந்த ரெண்டையுமே எடுக்கணும். இப்போது அந்த நரம்பு மாதிரி இருக்கிறதையும் அதையும் எடுக்கலை அப்படின்னா வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். அதோட சரியாக வேகவும் வேகாது, ஒரு மாதிரி சவுக்குங்கிற டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போது நம்ம வாழைப்பூவை தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அந்த தண்ணியில் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ பூ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வேக வைக்க போகிறோம். இது போல் வாழைப்பூவை ப்ரீ குக் பண்ணி எடுத்துக்கிறதுனால அதோட துவர்ப்புத்தன்மை போயிடும், நல்லாவே வெந்து வரும். அது இல்லாமல் அந்த பாதி வேகாமல் இருக்க அந்த ஃப்ளேவர் எதுலேயுமே வராது. ஸோ முதலே அதை ஒரு கொதி நல்லா விட்டு அந்த பூவோட கலர் மாற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு, பூவோட கலரும் மாறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பூவை எடுத்துக்கலாம். பூவை எடுத்து நசுக்கி பார்த்திங்கனாவே அதோட தண்டு நசுங்கி வரும். இப்போது மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் 100 கிராம் வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, அதில் 50 கிராம் சின்ன வெங்காயத்தையும் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது போல் கொரகொரப்பான டெக்ஸ்சரில் அரைச்சி எடுக்கணும். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதோட தேங்காய் துருவிய தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த 1 கப் அளவுக்கு அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் நான் சேர்த்திக்க போகிறேன். இது போல் புளிக்கரைசல் சேர்க்குற எல்லா குழம்புக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரீஃபைன் ஆயில் 4 டீஸ்பூன் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தியாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இதோட வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்தோம், அதையும் சேர்த்திக்கலாம். ரெண்டுமே கடுகு வெடிச்சு வரணும், வெந்தயம் அதோட கலர் மாறி லைட்டாக ப்ரௌனில் மாறி வரணும். இப்போது வரமிளகாய் 1 எடுத்து வச்சோல்ல, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் மிச்சம் ஒரு 50 கிராம் இருக்கும், அதையும் பூண்டு 20 பல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது சின்ன வெங்காயமும் பூண்டும் இதில் நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அது வெந்து வரணும். புளிக்கரைசல் சேர்த்திட்டோம் அப்படின்னா இது வேகாது. அதனால தான் முதல்லையே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம எடுத்தோம் இல்லையா, அதையே நல்லா கட் பண்ணி இப்போது இதோட சேர்த்திக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோ இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இது போல் நல்லா மசிஞ்சு வந்ததும் புளி ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு எடுத்து ஊற வச்சு அதோட கரைசல் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நல்லா வெந்திருக்க சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டில் இந்த புளிக்கரைசல் நல்லா சேரும்போது அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
இப்போது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சோல அதை சேர்த்திக்கலாம். வரமிளகாய் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். ஒரு கொதி கொதிச்சு வர வரைக்கும் நல்லா வேக வைக்க போகிறோம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் நல்லா கொதிச்சு வரும்போது மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். மசாலா சேர்த்துருக்கனால குழம்பு கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை புளிக்கரைசல் அதிகமாக இருந்ததுன்னா அதையும் சேர்த்திக்கலாம். இது போல் நல்லா கொதிச்சு வந்துடணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போது நாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாழைப்பூவை வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்க போகிறோம். இப்போது இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நாம் சேர்த்திருக்க மசாலாவோட இது நல்லா ஜில்லாகணும். சின்ன வெங்காயம் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்திக்கலாம். இதோட தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சேர்த்திருக்க வெங்காயம் தேங்காய் இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும். நார்மலாகவே நம்ம குழம்புக்கு அரைச்சி சேர்த்தும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் தான் அரைச்சி சேர்த்துவோம். ஆனால் இதில் நம்ம சின்ன வெங்காயம் அண்ட் சீரகம் அரைச்சி சேர்த்திருக்கோம். அது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாகவே நெத்திலி மீன் குழம்பு செய்யும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி மீனோட அந்த ஸ்கின் குழம்புல கரைஞ்சி வரும். அப்படி கரைஞ்சி வரும்போது ஒரு திப்பி திப்பியாக இருக்க ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே சின்ன வெங்காயத்தையும் சீரகத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்திருக்கோம். இப்போது நாம் எல்லாமே சேர்த்தியாச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்திக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். குழம்பு பாருங்கள், சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இது போல் பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்ததும் நாம் இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான அண்ட் டேஸ்டான நம்ம சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க நிறையா வீடியோஸ் அண்ட் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.